ஓகே ஹே காய்ஸ், எல்லோரும் தமிழ்லேருந்து பார்த்துட்டு வந்து உள்ளே வந்துருப்பீங்க. இந்த வீடியோவில் தமிழில் பார்த்த மாதிரி எப்படி வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் ஒரு டிப் சொல்லுவேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள் கிட்ட இருக்கிற இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஒரு போஸ்ட்டோ ஒரு ரீலோ அப்லோட் வந்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு 35 வியூஸ் ஃபஸ்ட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு 0 வியூஸ் கூட இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு 1K 2K மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆகும். அது மாதிரி இம்ப்ரூவாக வந்து ஆகாது. ஏன்னா நீங்கள் ஒரு சில மிஸ்டேக்லாம் வந்து பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து இது மாதிரி பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக ஒரு சில வழியில் கூட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. அது வந்து பாசிபிளானா ஓரளவுக்கு பாசிபிள், மற்றபடி நாட் இம்பாசிபிள்னு சொல்லலாம். ஆனால் ஓரளவுக்கு பாசிபிள், ஓரளவுக்கு வியூஸ் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண வந்து முடியும். ஓகேங்களா? வீடியோ வந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள்கிட்ட நீங்கள் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிற ரீலை வந்து ஒன்ஸ் அப்லோட் வந்து பண்ண சொல்ல, நீங்கள் வந்து அது வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் வந்து பண்ணுவீங்க. வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ண உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கூகுளில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் நீங்கள் வந்து சரியாக வந்து சர்ச் வந்து பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராம் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ்னு சர்ச் பண்ண சொல்ல நிறைய வந்து இது மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் பட் இதெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்றது தெரியல. இதில் பார்த்தா சொல்கிறாங்க, உங்களுடைய ரீலுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க, 400 இன்ஸ்டன்ட் வியூஸ் வந்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 400 ஐயாவே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது கெட் ஃப்ரீன்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு 24 ஹவர்ஸுக்கும் ஃப்ரீன்றாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபேக்கு தான். அது வந்து கண்டிப்பாக ஜென்யூவான இருக்குது. உங்கள் சேனலே இதுவாக வந்து இருக்குது. இது யாரும் இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, சுத்த வேஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ண போனால், உங்களுடைய வீடியோவில் வந்து கொடுக்குற கண்டென்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுங்க. உங்கள் கண்டென்ட் நல்லா ரீச் வந்து போகும். நீங்கள் டேக்லாம் எதுவுமே அடிக்க வேண்டிய இதுவே கிடையாது. வீடியோ வந்து கண்டென்ட் வந்து எல்லோரும் ஆடியன்ஸ் வந்து லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகும். இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, ஹேஷ்டேக் இது எதுவுமே மெயினே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 லெட்டரில் நீங்கள் இருக்கணும். ஏதாச்சும் வீடியோவில் வர ஒரு வார்த்தையை வந்துட்டு போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வீடியோ கண்டென்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து ரீச் வந்தாய், பூஸ்ட் வந்தாய், அது வீடியோ வியூஸ் வந்து போய்க்கும். இதை பற்றி நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. உங்கள் கண்டென்ட்டை குவாலிட்டியாக விடுங்க, வீடியோ வந்து ரொம்ப நல்ல ரீச் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து கொடுத்துருங்க. டாடா பாய்.